ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இரும்புச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப்பு தான் செய்ய போகிறேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், உப்பு இதெல்லாம் தேவைப்படும். ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையை நம்ம கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை கடையிறதுக்கு கிள்ளுற மாதிரி கிள்ளணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்ன காம்புகள் சேர்த்து கிள்ளி நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். இந்த சட்டியில் முதல்ல சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், இது தாங்க நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் செய்யக்கூடிய அளவுகளில் 2 பேர் சூப்பு குடிக்கலாம். அந்த அளவுகளுக்கு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இதில் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து 1.5 டம்ளர் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 கைப்பிடி வர மாதிரி முருங்கைக்கீரையை நீங்கள் சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரை ரொம்ப பசுமையான இளம் கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், ஓரம்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளரவே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த காய்கறிகள், கீரை எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த கீரை காய்கறிகளை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ரொம்ப மைய அரைக்க தேவை கிடையாது. சும்மா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த சட்டியில் இருந்து கீரை, வெங்காயம், தக்காளிகளை மட்டும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கிறப்போ ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கீரை கடைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் மசித்து எடுத்துகிட்டு வந்துக்குங்க. மிக்சியில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. கல் சட்டியில் கூட நீங்கள் வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ மசித்த இந்த கீரை காய்கறிகளை மறுபடியும் கொதிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் மிக்சியையும் கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது மண்சட்டி அப்படின்றதுனால இன்னும் லைட்டாக கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம். ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எல்லா சாரும் அந்த கீழே இருக்கக்கூடிய கிண்ணத்தில் இறங்கும். இப்போ சூப்பை நான் நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். கடைசியாக இதில் கொஞ்சம் மிளகு, சீரகம் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காரத்துக்குன்னு எதுவுமே சேர்க்கலை, அதனால் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இரும்புச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. இதை அப்படியே குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்க தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னவங்க, பெரியவங்க இப்படி எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.